எங்கள் ஐயா சிஆர் வீரப்பனார் இருக்கிறவல்ல தமிழ்நாட்டில் காவேரிக்கு எந்த சிக்கலும் இல்லை. அதே தான் நாங்க சொல்றோம். சிஎன் வீரப்பனாரின் வாரிசுகள் நாங்க சொல்றோம். வீரப்பனார் இருக்கிற வரை தமிழ்நாட்டில் காவேரி சிக்கல் எப்படி இல்லையோ அதே மாதிரி இந்த மேடையில் உறுதியா கூறுறோம். இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சியில கடைசி உறவு இருக்க வரை இனி காவிரியிலிருந்து நம்ம காவிரி தண்ணியில எந்த சிக்கலும் வராது என்ற உறுதியா சொல்றோம். என் அன்பான பெற்றோர்கள் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையை நேர்மையா நாங்க இருக்கோம். காட்டுக்குள்ள இருந்த வீரப்பன் கட்டின பொண்டாட்டி தவிர வேற எந்த பொண்ணையும் தொல்ல. ஆனா நாட்டுக்குள்ள இருந்த கலைஞர் 3 பொண்டாட்டி கட்டினான். ஆனா வீரப்பன் தீவிரவாதி, கலைஞர் தலைவரான். சிந்திச்சு பாருங்க. என் அன்பான பெற்றோர்களே, நம்ம குடிக்கிற தண்ணீர் உயிர் தண்ணியை பெற்று கொடுத்த வீரப்பன் இந்த மண்ணில் தீவிரவாதி. இங்க இருக்கிற காடு வளம், கனிம வளம், நில வளம், நீர் வளம், மண் வளம், மலை வளம் அத்தனை வளங்களையும் கொள்ளையடிச்சு கொளுத்த அந்த திராவிட கட்சிகள் தலைவர்களாம். சிந்திச்சு பாருங்க. வர நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுறோம். 40 தொகுதியில் 20 தொகுதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம், 20 தொகுதி ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. புரட்சி எந்நாளும் வெல்லும், அதை நாளை மலரும் எங்களது அரசு சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தேசிய தலைவரின் வீரச் சான்றாக செறிந்த நெருப்பை தமிழரின் குரலை 8 திக்கும் தெரிக்கும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த மாலை நேரத்து வணக்கத்தை உருவாக்குகிறேன். இங்கு உள்ள நாம் தமிழர் கட்சியின் மாநில மாவட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் விவசாயிகளுக்கும் என் புரட்சிகர வணக்கத்தை இனிதே உறுதியாக்குகிறேன். அறிவிச்சிருந்தவர்களே, காவேரி நதிநீர் உரிமைக்காக நமது தாத்தாக்கள் போராடினார்கள். என் அன்பான மக்களே, காவேரி நதிநீர் உரிமைக்காக நமது பெற்றோர்கள் போராடினார்கள். என் அன்பான மக்களே, காவேரி நதிநீர் உரிமைக்காக இப்பொழுது நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. காவேரி நதிநீர் உரிமைக்காக நமது அடுத்த தலைமுறை போராட வேண்டுமா என்று என் அன்பான பெற்றோர்கள், அறிவிச்சிருந்த உறவுகள் சிந்திச்சு பாருங்க. காவிரியில தண்ணி வரலன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க யாரும் கடந்து போக முடியாது. அது ஒரு தஞ்சையில் இருக்கிற விவசாயிகளுக்கான பிரச்சனை அப்படின்னு விட்டு போக முடியாது. நீ தினமும் 3 வேளை சாதம் சாப்பிடல, சோறு, அந்த சோறு சாப்பிடுற அந்த சோத்தை விளைவிச்சு கொடுக்குற விவசாயிக்கு காவிரியில தண்ணி இல்லைன்னா எப்படி அவன் விவசாயம் செய்வான்? சிந்திச்சு பாருங்க. உலகுக்கு சோறு போட்ட இனம் நம் தமிழர் இனம். உலகிலே முதல் நெல் விதை விளைக்கப்பட்ட நிலம் தஞ்சை. உலகில் முதலில் நெல் விதை அறுவடை செய்த நிலம் தஞ்சை. உலகுக்கு சோறு போட்ட இனம் நம் தஞ்சை, நம் தமிழர் இனம். அந்த தஞ்சையிலிருந்து எல்லாம் வெளியேறிட்ட இளைஞர். ஆடலும் கலையும் அழகில் சிறந்த அத்தனையும் மானமும் காதலும் விண்ணை புழக்கும் வீரமும் நஞ்சையும் புஞ்சும் கொஞ்சம் விளையாடும் தஞ்சை தரணியில் இருந்து விவசாயி வெளியேறிட்டான். கத்தார் அரபு தேசத்துல போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்கான். காரணம் என்ன? இங்க காவிரியில நதி நீர் வரல, அவனால விவசாயம் செய்ய முடியல. என் அன்பான பெற்றோர்களை சிந்திச்சு பாருங்க. இது விவசாயிக்கான போராட்டம் இல்ல. நம்ம வீட்டுல குழாய் திறந்தா தண்ணி வருது, குடிச்சிட்டு போறோம்னு கடந்து போக முடியாது. காவேரி நமது உரிமை. இந்த உரிமைக்காக தான் நமது மாவீரன் வீரப்பனார் போராடினாரு. நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை முதலமைச்சர், தமிழ்நாடு ஆண்ட முதலமைச்சர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதுவார், தண்ணீர் வராது. பிரதமர் கன்னட அரசுக்கு சொல்லும், தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீரை தாங்கள் என்று. தண்ணீர் வராது. பிரதமருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தும், தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை தாங்கள் என்று. வராது. காவேரி மேலாண்மை வாரியம் அறிவுறுத்தும், தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீரை பெற்று தருங்கள் என்று. வராது. உச்சநீதிமன்றம் நினைத்தால் வராது, முதலமைச்சர் நினைத்தால் வராது, பிரதமர் நினைத்தால் வராது. என் தண்ணீரை 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சீ அனுப்பினா, சியா வீரப்பனார் வந்து சேர்ந்துச்சு.